நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இந்த வாரம் ஸ்ரீ பைரவி ஜோதிடர் அசோக் குமார் அவர்களின் வார பலன்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளவாம் ஹ்ரீம் ஸ்வஹா. இந்த ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நாம பார்க்கலாம். அது பாருங்க, எத்தனை பேருக்கு இப்ப ஒரே ராசியில பிறந்திருப்பாங்க, ஒரே டேட்ல பிறந்திருப்பாங்க, ஒரே நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. அப்படின்னா எல்லாரோட ஃபியூச்சரை ஒரே மாதிரி இருக்குமா? கண்டிப்பா இல்லை. எதுக்கு? உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோ டைமோ என்னமோ தப்பா இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த கை ரேகை வச்சு அது ரெண்டுமே சிந்தசைஸ் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கை ரேகை லைன்ஸ் சேஞ்ச் ஆகுது. பாருங்க, மேஜர் லைன்ஸ் சொல்லுவாங்க, மைனர் லைன்ஸ் சொல்லுவாங்க, சின்ன சின்ன ரேகைகள் எல்லாம் இருக்கு. இப்போ உங்க ஜாதகத்துல ராஜயோகம் இருக்குன்னு பாருங்க, கஜகேசரி யோகம் இருக்கும் பாருங்க. அது கையில எப்படி இருக்கு? இப்ப கஜகேசரி யோகம்னா ஜூபிட்டர் குரு கிரகம் சந்திரன் சேர்ந்து இருக்கிற ஒரு யோகம். அது இந்த கைரேகையில எந்த டைம் பீரியட்ல இதாயிருக்கு. இப்போ ஆர்ஜி ராவ் அவர்களோட ஒரு கான்ட்ரிபியூஷன் நாடி ஜோதிடத்துக்கு நிறைய இருக்கு. சிஎஸ் பட்டேல் அவர்கள் கூட நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஆர்ஜி ராவ் அவர்களோட அவர் எழுதியிருக்கிற அந்த புத்தகத்துல அவரோட ரிசர்ச்னால இந்த கைரேகை வச்சு நம்ம ஜாதகம் ரெண்டுமே வச்சு நிறைய விஷயங்களை பத்தி சொல்லலாம். இப்ப பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் எப்ப நடக்கும், வேலை எப்ப கிடைக்கும், இந்த ஃபைனான்சியல் பிரச்சனை எப்ப வெளியே வருவீங்க, இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம சொல்லணும்னா ஜாதகத்தை பார்த்து, கோச்சாரத்தை பார்த்து, இந்த கைரேகை வச்சு எந்த ஏஜ்ல அந்த ரேகை ஸ்டார்ட் ஆகுது, இப்போ அந்த லைன்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எந்த இயர்ல ஸ்டார்ட் ஆகுது. இப்ப பாருங்க, இந்த 12 ராசிகள் நம்ம கையில இருக்கு. ஸோ அது வச்சு எப்படி சொல்றது, ரெண்டுமே மேட்ச் பண்ணி தான் சொல்லணும். அப்படி உங்க ஜாதகத்தை பார்க்கறதுக்காக இதுக்கு நிறைய பேரோட டைமும் டேட்டும் சரியா இருக்காது. ரெண்டுமே சேர்த்து ரெண்டுமே சிந்தசைஸ் பண்ணி பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல உங்க கன்சல்டேஷன் நீங்க புக் பண்ண. மேச ராசி 2026 மே 24th அப்புறம் இந்த வாரத்துல மேச ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ராசியில இருக்கிற செவ்வாய், இது 9 டிகிரிக்கு இருக்கு. ஸோ ஒரு கிரகம் இருக்கிற நட்சத்திரம் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி இருக்கும்போது நாடி ஜோதிடத்துல என்ன சொல்லுவாங்க, நாடி ஜோதிடத்துல செவ்வாய்க்கு பெண்களோட ஜாதகத்துல ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நிறைய பெண்களுக்கு இந்த மேஷ ராசியில பிறந்தவருக்கு திருமணம் நடக்கும், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி பாசிட்டிவான திருமண வாழ்க்கையில இந்த விசேஷங்கள் எல்லாம் இருக்கு. அப்புறம் இது டைரக்டா 4th ஹவுஸா பார்க்கும். இதை இந்த செவ்வாய், இந்த குஜன் 4th ஹவுஸ் பார்க்கும்போது நிறைய பேருக்கு யூஸ்வலா லேண்ட் வாங்குற யோகம், ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் அதிகமாயிடும். நிறைய நாள் நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இந்த வீடு கட்டணும்னுட்டு, அதுக்கு சரியான ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகும். அஷ்டம பாவத்தை இந்த செவ்வாய் பார்க்கும்போது யூஸ்வலா அவருக்கு இந்த பூர்வீக சொத்து கிடைக்கிற வாய்ப்பு அதிகமாயிடும். ஸோ இப்ப நிறைய பேருக்கு இந்த பூர்வீக சொத்து யோகம் இருக்கும், அவருக்கு கோர்ட்ல இருக்கும், அது செட்டில்மெண்ட் ஆகாது. இந்த டைம் பீரியட்ல அந்த ஒரு அவகாசம் உங்களுக்கு தேடி வரும். இந்த மாதிரில பாசிபிலிட்டிஸ் இருக்கு மேசராசில பிறந்தவருக்கு. அதுக்கப்புறம் பஞ்சம பாவத்துல இருக்கிற கேத்துனால நீங்க லவ் பண்றீங்களா, ஏதாவது ஒரு பிரச்சனை வர சான்சஸ் இருக்கு. பிரிகிற சான்சஸ், செப்பரேஷன் ஆகிற சான்சஸ், பிரேக்அப் சான்சஸ் அதிகமா இருக்கும். இதுல கேத்து இருந்தாலே அது உடைக்கிற ஒரு கிரகம், அது டிஸ்ட்ராய் பண்ற ஒரு கிரகம். அதுக்கப்புறம் உங்க குழந்தைகளுக்கு எஜுகேஷன்ல, இந்த படிப்புல ஒரு கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிடும். நிறைய பேருக்கு அவரோட குழந்தைகள்னால கொஞ்சம் மன வலி வரும், பிரச்சனை அவரால் டென்ஷன் அதிகமாயிடும். பஞ்சம பாவத்துல இருக்க கேத்துனால உங்களுக்கு கூட ஆங்ஸைட்டி இஷ்யூஸ், நிறைய யோசிக்கிறது, ஓவர் திங்கிங் பிரச்சனைகளை வர சான்சஸ் இருக்கு. 3வது வீட்டில கிரகங்களை பார்த்தா, அது குரு கிரகம் சுக்கிரன் பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு டிராவல்ஸ் அதிகமா இருக்கும். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேசஸுக்கு போறது, நல்ல பிளேசஸுக்கு போறது, ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ற அதிகமான பாசிபிலிட்டிஸ் இந்த ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, இது எனக்கு அஷ்டமி சனியோ பஞ்சமி சனியோ சாடே சாதி நடந்துட்டு இருக்கு சார். நிறைய பேர் மேஷராசில இருக்கிற யூஸ்வல் பயப்படுறது சாடே சாத்து. சாடே சாத்துல நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ் எல்லாமே நிறைய பொசிஷனுக்கு, நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. அது எப்படி? சாடே சாத்தி எல்லாருக்கும் பிரச்சனை கொடுக்காது. நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு.
எப்படின்னா உங்களுக்கு வந்து சாடை சாத்தி நெகட்டிவா இருக்கணும் வந்து அது அவயோகி கிரகமா இருக்கணும், பின்னாஷ்டக வர்க்கத்துல கம்மி பாயிண்ட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சனி எப்படி, எந்த மாதிரி, லார்ட்ஷிப் என்ன, எல்லாமே பார்க்கணும். சோ நிறைய ப்ரோக்ரஸ் கூட இருக்கும் இந்த சாடை சாத்துல. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்படி பயம் இருந்தா கண்டிப்பா நீங்க ஹனுமான் சாலிஸை ரெகுலரா சொல்லிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து இந்த மேசராசில போற வந்து இந்த தொழில் விஷயத்துல பயங்கரமான ஒரு லாஸ் இருக்கு. பிசினஸ் பண்றவருக்கு, ஜாப் பண்றது, அப்படின்னா சின்ன சின்ன பிசினஸ் பண்றவருக்கு, பெரிய பிசினஸ் எடுத்துக்கோங்க, சின்ன பிசினஸ் எடுத்துக்கோங்க, அங்கே கண்டிப்பா லாஸ் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஜாகிரதா இருங்க. ஆனா ஜாப் தேடுறவருக்கு, வெளிநாட்டுல வந்து ஜாப் தேடுறவருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபாரின் ஜாப் போடுறது நல்லா இருக்கு. ஒரு ஜாப்ல வந்து இடமாற்றம் எப்படின்னா அவங்க வந்து உங்க ஜாப் சேஞ்ச் பண்றதுக்காக, டிரான்ஸ்ஃபருக்காக நீங்க ட்ரை பண்றீங்களா, இது ரொம்ப நல்லாவே இருக்கு இந்த டைம் பீரியடு. ஆனா கரியர்ல வந்து அவ்வளவு ப்ரோக்ரஸ் இருக்காது. இப்ப ஜாப்ல வந்து ப்ரோக்ரஸ், ஃபைனான்சியல் ஃப்ளோ அதிகமாகுமா, சேலரி அதிகமாகுமா, ப்ரொமோஷன் கிடைக்குமா, அது ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா டிரான்ஸ்ஃபருக்கு மட்டும் அதிகமான சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 3வது வீட்டுல இருக்கிற இந்த சுப கிரகங்களை பார்த்தா அவங்க தம்பிகளுக்கு, உங்க தங்கச்சிகளுக்கு ரொம்ப ப்ரோக்ரஸ் இருக்கும். அவருக்கு வேலை இல்லாத பிரச்சனை இருந்தா, ஏதாவது அவரு பிரச்சனை இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை வந்து வெளியே வருவாங்க இந்த டைம் பீரியட்ல. சோ இவ்வளவு விஷயங்கள் வந்து மேச ராசியில பிறந்தவருக்கு.